என்னன்னா நிறைய பேர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பெண்களும் இவங்க கூட எல்லாம் பழகிருக்காங்க, பேசியிருக்காங்க. அவங்க கிளாஸ் நடத்திருக்கான். இந்த கிளாஸ் நடத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசும்போது லைட்டா ரொமான்டிக்கா நூல் விடுறது. இந்த ஃபிளர்ட் பண்ணும்போது ஒரு சில பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிரும்ல, இவன் ஃபிளர்ட் தான் பண்றான் அப்படின்ட்டு. அப்ப வந்து என்னங்க வெளிப்படையா ஃபிளர்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல என்னங்க தப்பு? இதுல என்ன தப்பே கிடையாது. நீங்க என்ன கன்சர்வேட்டிவா? ஐயோ சரிம்மா போயிட்டு 4 முழம் புடவையை சுத்திட்டு போயிட்டு உட்காந்துக்கோமா உள்ள இப்படின்னு போயிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டீக்ரேட் பண்றது, ஒதுக்குறது இல்ல. அவன் படுக்கணும்னு ஆசைப்படுறான், அவன் ஒதுக்க போறான். அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்கள மேனிபுலேட் பண்றது. அப்ப இப்படி நம்ம பேசணும்னா வந்து ரொம்ப நம்மள வந்து ஓரம் கட்டுவாங்க போல. அப்ப அவங்களோட கொஞ்சம் கம்யூனிக்கலா பழகணும் போல. அப்பனா வந்துட்டு இங்க வா அங்க வான்னு கூப்பிடுறது, இந்த எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுக்கு என்ன சரி ஒரு மேன்லியான ஒரு ஆள் போல, சரி எப்படி இவரோட டேட் பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு என்ன வருமா. ஸோ இந்த மாதிரி டேட்டுக்குன்னு கூட்டு போய் தான் இந்த மாதிரி அவங்கள வந்து காதல் வலைன்னு சொல்ல முடியாது, அவங்கள ஒரு காம வலையில விழுக வைக்கிறது. வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். இந்த வீடியோவை ஏன் எடுத்தான்? இந்த வீடியோ தான் 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோவை மற்ற பொண்ணுங்களுக்கு அனுப்புறது. மற்ற பொண்ணுங்களுக்கா? இந்த தோழர் கூட்டத்துக்கு அதெல்லாம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த பொண்ணு வந்து யூஸ் பண்ணி இது பண்ணா இவங்களே வா, அவங்களே வா, டிஸ்கவரி சேனல் ஆம்பளை சிங்கத்தை பாக்குற மாதிரி பாத்துருக்காங்க இவனை. இவங்க கூட வா, இவங்களே வந்துட்டாங்களா நீ கூப்பிட்டு, அப்ப நாங்களும் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட்ல என்ன பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க கூட இப்ப இந்த படுக்கையை பகிர்ந்து கொண்ட தோழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் மேடையெல்லாம் ஏற்றி அழகு பார்த்திருக்காங்க. இந்த பொண்ணு பாரு இவங்களே என் கூட தான் இருந்திருக்காங்க. ஸோ என் கூட இருக்கிறது வந்து உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பெண்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கு இது என்ன ஆகுதுன்னா, நம்ம கூட பேசுற பழகுற எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க, நார்மலைஸ் பண்றான். பெண்களுக்கு வந்து பல பேரோட படுக்கிறது, பல பேரோட உறவு வச்சுக்கிறதுலாம் இதெல்லாம் நார்மல்பா. அதுல இந்த வந்து உங்களுக்கு கூச்ச சுவாபம் இருக்குல்ல, அந்த கூச்சம் உங்களுக்கு இயற்கையெல்லாம் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்க அப்பன் அண்ணன் இந்த மாதிரியான பேட்ரியாட்டிக் சொசைட்டில இருந்து உங்ககிட்ட திணிச்சிருக்காங்க. கூச்சம்லாம் இயற்கையில இல்லை. ஸோ கூச்ச நாச்சமே படக்கூடாதுன்னு சொல்லி இவன் வந்து பாடம் நடத்தி அந்த பெண்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கான். ஸோ பெண்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவன் ஒரு வானவில் கொடியும் கூட. இந்த நட்சத்திரத்தை நகர்த்துறாங்க பாத்தீங்களா, அந்த நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் இவன். பெண்களுக்கு ஆண்களுக்கும் அனுப்பியிருக்காங்க கேள்விப்பட்டேன். ஆமா, அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லூலு கூட்டம் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு பெரிய ஒரு ஸ்கேம்ல மாட்டுச்சுங்க. ஆனா மாட்டினாங்களே ஒழிய அதுமே வெளியில வரல, அப்படியே வந்து மூடி இது பண்ணப்பட்டது. அது என்ன பண்ணுச்சுங்க, குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இதே மாதிரியான பகுத்தறிவு கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்லி, இப்ப என்னம்மா காசுக்கு படுத்துட்டு வா, நீ கல்யாணம் கட்டிட்டு ஃப்ரீயா படுத்துட்டு இருக்கு பதிலா ஒவ்வொருத்தவங்களையும் படுத்தினா காசு கிடைக்குது இல்ல, செக்ஸ் பார்ட்டிஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு, குரூப் ஆர்ஜி இதெல்லாம் பண்ணிட்டு அலைஞ்சுதுங்க. இப்ப இங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு இவனும் அதே மாதிரியான வேலையை பண்ணியிருக்கானா, பெண்களோட படுக்கிறத ஆண்களுக்கு அனுப்பி இந்த பெண்களை வந்து அவங்களுக்கும் இரையாக்கிறதுக்கு பார்த்துருக்கானாங்கிற ஒரு கேள்வி இருக்கு.